அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30 விழா மற்றும் ஐயா பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் விழா. இன்று திராவிட இயக்கங்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இன்று எனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. என்னவென்றால், கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக 2021 திராவிட பள்ளி என்கின்ற ஒரு அமைப்பினை பேராசிரியர் சுபவீரபாண்டியன் ஐயா அவர்கள் தொடங்குகிறார்கள். அதில் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது, இன்றைய திராவிட மாடல் நாயகர் தலைவர் அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மாவட்டத்திற்கு ஒருவரை தேர்ந்தெடுத்து படிக்க வைக்கிறார். அப்பொழுது நான் காரைக்கால் மாவட்டத்தில் இருந்த காரணமையால் அப்பொழுது என்னை அன்றைய மாவட்ட செயலாளர் AMH நாஜிம் அண்ணன் அவர்கள் சேர்த்து விட்டாங்க. அதன் பிறகு தொடர்பில்லாமல் போனது. இயக்கத்தின் மீது பற்று இருந்தது. ஆனால் திராவிட பள்ளியில் தொடர்ந்து தொடக்க நிலையோடு முடிந்துவிட்டேன். முதுநிலை படிக்க முடியவில்லை. பணிச்சூழல் என்று பல்வேறு காரணங்கள் இருந்தன. அதை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எங்களை இன்றைய இளம் தலைவர் அவர்கள் இளம் பேச்சாளராக தேர்ந்தெடுத்தார். அதன் பிறகு முதுநிலையும் இந்த தொடக்க நிலை படிக்காதவர்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் ஏற்கனவே தொடக்க நிலை முடித்துவிட்ட காரணத்தினால் மீண்டும் முதுநிலையை படிக்க வேண்டும். இதில் எங்களுக்கான குறிப்பிட்ட தொகையை எங்களுடைய இளம் தலைவர்கள் செலுத்திவிட்டார். தொடர்ந்து எங்களை இளம் தலைவர்களுடைய அலுவலகத்திலிருந்து, எங்களை அன்பகத்திலிருந்து எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வகுப்புகளையும் தொடர்ந்து நீங்கள் படிக்கிறீர்களா, கலந்து கொள்கிறீர்களா என்று கண்காணித்துக் கொண்டு எங்களுக்கு தனியென ஒரு தலைவரை, ஒரு பேராசிரியை நியமித்து எங்களை கண்காணித்துக் கொண்டு எங்களுக்கு நிறைய இடங்களில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படி இந்த வகுப்பில் பங்கேற்க வேண்டும் என்கின்ற ஆலோசனைகள் எல்லாம் வழங்கி இருக்கிறார்கள். இன்று கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக எங்களுக்கு முதுநிலை தொடக்க நிலை தேர்வுகள், ஆண்டு தேர்வுகள் நடைபெற்றது. இது முழுக்க ஓப்பன் புக் டெஸ்ட். அதாவது புக்கை பார்த்து நீங்க எழுதலாம், ஆனால் தேடணும். அந்த புத்தகங்கள் நீங்கள் படித்திருந்தாதான் இது இங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படியான ஓப்பன் புக் டெஸ்ட் முடிஞ்சது. முதுநிலையில் படிக்கிற மாணவர்கள் தேர்வையும் எழுத வேண்டும் மற்றும் ஒரு கட்டுரை எழுத வேண்டும். நமக்கு தெரிந்த ஒரு தலைப்பில், அவர்கள் கொடுத்திருக்கிற தலைப்பை வைத்து நாம் அந்த தலைப்பில் என்னவெல்லாம் தெரிந்திருக்கிறோம் என்பதெல்லாம் இப்படியெல்லாம் வைத்து நான் எழுதிய ஒரு தேர்வில் சிறந்த 9 மாணவர்கள் நான் 4ஆம் இடம் படித்திருக்கிறேன். உண்மையாகவே பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த இயக்கம் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, எங்களுடைய திராவிட மாடல் நாயகர் தளபதி எப்படி தொடக்க நிலையில் எனக்கு வாய்ப்பை கொடுத்து அன்றைய கட்டணத்தை செலுத்தினாரோ, அதே போன்று இன்றைய இளம் தலைவர்கள் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து இளம் பேச்சாளராக மட்டும் பயணிக்காமல் இன்று என்னை திராவிட பள்ளியினுடைய முதுநிலை மாணவராக உயர்த்தி இருக்கிறார் என்று நினைக்கிற போது, இந்த நேரத்தில் இளம் தலைவர் அவர்களுக்கும் அவரை சார்ந்திருக்கிற அன்பகத்தை சார்ந்திருக்கிற அத்துணை தோழர் பெருமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றினை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் அல்லாமல், வெறுமனே மேடையில பேச்சாளராக இருக்கிற எங்களை இன்னமும் பண்படுத்தப்பட்ட ஒரு பேச்சாளராக, எங்களை சரிக்கு சரியாக அவர்களுடைய நிலைக்கு உயர்த்துகிற வகையில், எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் திக்குமுக்காடுகிற வகையில் எங்களை கருத்து ரீதியாக வலுப்படுத்துகிற இந்த பணியை எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பள்ளியை உருவாக்கிய பேராசிரியர் சுபவீரபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், திராவிட பள்ளின்னு சொல்றீங்களே, எப்படி சேரலாம் என்று சொன்னால், இப்பொழுது அதற்கான அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிற. என்ன செய்யணும்னா, யார் வேண்டுமானாலும் சேரலாம், எங்கிருந்து வேண்டுமானாலும் படிக்கலாம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அயல் நாடுகளில் இருந்து படிப்பவர்கள் இருக்கிறார்கள். முழுக்க 1 வருடம் உங்களுக்கு சனி ஞாயிறில் பயிற்சி பட்டறைகள் நடக்கும். முடிந்தால் அவர்கள் நேரிலேயே ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு தனியே பயிற்சி பட்டறைகள் நடத்துவார்கள். திராவிட இயக்கம் சார்ந்த கருத்துக்களை, திராவிட இயக்க தலைவர்களை பற்றிய பல்வேறு விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட 10-15 புத்தகங்கள் உங்களுக்கு அனுப்புவார்கள். தொடக்க நிலையும் முதுநிலை என்று 2 நிலைகள் இருக்கிறது. தொடக்க நிலை படித்தவர்கள் முதுநிலை படிக்கலாம். ஆகவே வாய்ப்புள்ள தோழர்கள் அனைவரும் இந்த திராவிட பள்ளியில் இணையுங்கள். இது தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எப்பொழுதும் என்னை தொடர்பு கொள்ளலாம். அருகே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கிற தோழர்களையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே போல பேராசிரியர் சுபவீரபாண்டியன் ஐயா அவர்களுக்கு கீழே ஒரு அமைப்பு இயங்கு கொண்டிருக்கிற அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த மகத்தான பணியை கடைக்கோடியில் இருக்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இந்த இயக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய களங்களை வலுசேர்க்கும் விதமாக நாம் இணைந்து பாடுபடுவோம். என்னுடைய சமூக வலைதளத்தில் நான் திராவிட பள்ளி மாணவன் என்று போட்டிருக்கிறேன். நீங்களும் நாளை முடித்து உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். இணைவோம் திராவிட பள்ளி மாணவனாய். நன்றி, வணக்கம்.